ஒண்ணு தூக்கெல்லாம் யாரும் போட போறது இல்ல. ஆனா உன் கூட ஆரம்பத்திலிருந்து வரான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய நிலைப்பாடுகள் வேற, அந்த அம்மா நிலைப்பாடுகள் வேற. உன் குடும்ப சூழ்நிலை வேற, அந்த அம்மா குடும்ப சூழ்நிலை வேற. சரியா? உன் வீட்டுல இருக்கிறவங்க, உன் வீட்டுக்காரர் எடுத்துக்கிடுவோமே, கொஞ்சம் ஏடா கூடாம இருந்தா கூட புரிதல் உண்டு. அந்த அம்மா வீட்டுக்காரங்கள்ட்ட புரிதலே கிடையாது, இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்ப இந்த தடுமாட்ட சிக்கலுக்குள்ள இருந்து வரும்போது நாம அவ்வளவு சடனாலாம் ஒரு விஷயத்தை ஏத்துக்கிட்டு பயணம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. முடியாது. அதுல அது பெண்களை பொறுத்தளவுல. ஆண்களே பல இடத்துகள்ல தவறிடுறாங்க. பல சின்ன இதுனாலும் சொல்லி அது உதறிட்டு போய்கிட்டு. அவர் பெண் எப்படி அந்த மாதிரி முழுசா எடுத்துட்டுலாம் வர முடியுமான்னா கஷ்டம். புரிஞ்சதா? அது மாதிரி அவ்வளவு ஈஸியா நீ சொல்றது மாதிரி நீங்க உண்மைத்தானே சொல்றீங்கன்னா, அந்த உண்மை சொல்றோம்ங்கிறது எப்ப தெரியும் அப்படின்னா, இது உண்மைதான் இங்க நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் அப்படிங்கிறது நீ கூட எப்ப முழுசா எடுத்துக்கிட்ட தெரியுமா? பாப்பா போக வேண்டிய இடத்துக்கு போன 3வது மாசத்துக்கு அப்புறம் தான் நீ எடுத்துக்கிட்ட. அது வரைக்கும் ஒரு எப்படி சொல்றது சரிதான் அப்படிங்கிற கோணத்துலதான் இருந்த. அதாவது அழுத்தமா சரிதான் அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட பேசுற இடத்துக்கு எப்ப வந்தேன்னா அதுக்கப்புறம் 3 மாசம் கழிச்சுதான் வந்தேன். நீ எப்ப அழுத்தமா வந்தியோ அப்போ உன் வீட்டுக்காரர் உன்னைய புரிஞ்சுக்கிட்டான், நடைமுறை தெரிஞ்சுக்கிட்டான். இப்போ பெரிய அளவுல இடையூறுல இருக்கலாம். குடும்பம் சின்ன சின்ன இதுகள் இருக்கும். திடீர்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க, போவாங்க, வருவாங்க. அதெல்லாம் எடுத்துக்கிற முடியாது இல்லையா? அப்படியே இந்த மாசம் நீ போக முடியாதுன்னு சொன்னா கூட நான் போய்த்தாயே ஆவான் அப்படின்னா தடையில இல்ல. இந்த மாசம் ஒண்ணு வேண்டாம், அது ஏதோ இருக்கு, என்னத்துக்கு போற அப்படின்னு சொன்னா கூட இப்ப போன மாசம் எடுத்துக்கிடுமே, உங்க அக்கா வீட்டு பிரச்சனையை வச்சு முன்மொழி இல்லையா, இப்படி எல்லாம் இருக்கு, நீ எப்படி போற எதா என்ன அப்படின்னு சொன்னா அதெல்லாம் கிடையாது, நான் போயிட்டு தான் வருவேன் அப்படிங்கிறப்ப மறுக்க முடியல. நான் போயிட்டு தான் வருவேனுக்கும் போது அவரால் மறுக்க முடியல. அப்ப அந்த இடத்துக்கு கொண்டு வர்றதுக்கு உனக்கே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 9 மாசம் தேவைப்பட்டிருக்கு. புரியுதா நான் சொல்றது? அப்ப அது என்ன செய்யும் பாவம்? பல பிரச்சனைகள் இருக்குது. உழைக்கிற பிரச்சனை இருக்கு, பராமரிக்கிற பிரச்சனை இருக்கு, பிள்ளைகளை பாக்குற பிரச்சனை இருக்கு. இப்படி என்ன ஓரளவுக்கு துடுக்க பேசக்கூடிய தன்மை அதுக்கு இல்ல. அது உண்மைதானே? அப்படிங்கும் போது அது தன்னைத்தானே புரிஞ்சு இதுதான் சரி அப்படின்னு பயணம் பண்றதுக்கு அதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. மொத்தத்துல 2.25 வருஷம் ஆச்சு இவங்க பயணம் பண்ணி. 3 வருஷ கணக்குன்னு வச்சுக்கேன். இடையில 2 மாசம் வராம கூட இருந்திருக்கும் இல்லையா? 2.25 வருஷத்துல 1.25 வருஷம் ஆயிருக்கு. எப்பா என்னப்பா, இதுதான் பக்தி மார்க்கம். ஆமா, இங்க ஒண்ணு நடந்துகிட்டு இருந்தா அவங்க ஒரு கதையை அங்க பேசிட்டு இருப்பாங்க. புரியுதா? அப்போ இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது இவ்வளவு நாளா தேவைப்படுங்கும் போது அவங்க இப்பதான் இந்த பூஜைக்கு தான் வந்திருக்காங்க. மிச்சி வந்தா என்ன ஒரு 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிருக்கும். எப்படி நம்பிடுவாங்க நம்ம சொல்றது அப்படியே? உண்மைதான் அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு இவ்வளவு நாள் தேவைப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப அவங்களுக்கு இதுல பாதி நாளா அது தேவைப்படும் இல்ல? அந்த பாப்பா விட்டுருவோமே, 9 மாசத்துக்கு கணக்கு எடுத்துக்கிடுவோமே, 9 மாசத்துல பாதி நாளா தேவைப்படும் இல்லையா? அப்ப கிட்டத்தட்ட ஒரு 5 மாசம் அவங்க நிரந்தரமா பயணம் பண்ணால் மாத்திரம்தான் நம்ம போற இடம் சரியான இடம் தான், நமக்கான ஆன்மா ரீதியான பாதுகாப்பும் ஆன்மா ரீதியான அனுகிரகமும் வழங்கக்கூடியது கிடைக்கக்கூடிய இடம் தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு குறைஞ்ச வச்சனால அவங்களுக்கு ஒரு 5 மாசம் தேவைப்படும். இவங்களுக்கு ஏதாவது உறுதிமொழி வாக்கு கொடுக்கணும்னா கூட நம்ம அவங்க எப்ப புரியுதல் வருதோ அப்பதான் கொடுக்க முடியும். இப்பெல்லாம் ஒண்ணுமே கொடுக்க முடியாது. ஏன்னா விபூதி எடுத்து நெத்தியில் வேணா வச்சு விட்டுட்டு சாப்பிட்டீங்களாப்பா, சாப்பிடுங்கப்பா, இதை தவிர வேற எதுவுமே சொல்ல முடியாது, கேட்கவும் முடியாது, சொல்ல முடியாது.
இதுக்கிடையில சொன்னா நம்ம சொல்ற வார்த்தை பொய்யாயிரும்ல, பொய்யாயிரும்ல. ஏன்னா அவங்களுக்கு எதிர்பார்ப்பு வந்துரும்ல. புரிஞ்சதா சொல்றது? அப்ப சொல்ல முடியாது. அதனாலதான் கேட்டேன் இந்த அம்மாட்ட, என்னம்மா சொல்லி கூட்டிட்டு வந்த புண்ணிய வைதி அப்படின்னு கேட்டேன். நான் ஒண்ணுமே சொல்லல சாமி, சும்மா பாக்கணும்னு சொன்னாங்க, வாங்க சாமி. ரைட்டு, அதை யார்கிட்டயும் சொன்னல, பாக்கணுமாமா, அப்ப நல்லா பாருமா அப்படின்னு சொன்னா, ரொம்ப நேரம் இருந்து பாருன்னு சொன்னா சரியா? அதுதானே சொல்ல முடியும். நன்மை இருக்கா? இது ஏற்கனவே நம்ம பல முறை சொல்ற வார்த்தை தான். ஏராளமான நன்மை இருக்கு. இங்க கிடைக்காத நன்மை எங்கேயுமே கிடைக்காது. நீ எங்க போனாலும் கிடைக்காது. அது சிலுத்தூர்ல மடையாளி கூட சிவன் கோயிலுக்கே போனாலும் சரி கிடைக்காது. அது என்ன உருண்டை கண்டி வேணா கொடுப்பாங்க என்ன? அதுவும் இல்லையா இப்போ? அதுவும் இல்லாம ஆக்கிட்டாங்களா என்ன? அங்க போனா கூட கிடைக்காது, இங்க கிடைக்கும். நன்மையும் கிடைக்கும், உனக்கான கேள்விக்கு பதிலும் கிடைக்கும், உன்னுடைய மனவேதனைக்கு அமைதி கிடைக்கும், உன்னுடைய குடும்ப சூழ்நிலைக்கு வழிகாட்டுதல் இருக்கும் இல்லையா? இப்படி உனக்கான ஒரு மனுஷி மனுஷனா இருக்கட்டும், உனக்கான இதுகள் வந்து கிடைக்கும். ஆனால் அது உடனே கிடைச்சிருன்னு நினைச்சுன்னா ஏமாந்து போயிருவேன். எப்படி உடனே நமக்கு கிடைச்சிரும், 1 மாசம் 2 மாசத்துல கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏமாந்துருவீங்க. புரிஞ்சதா? மேக்சிமம் இதெல்லாம் தறி நெய்ற கொட்டி கோஷ்டியா தான் இருக்கும் இல்லையா? போய் தறியில உட்காந்துட்டு லேசா இது சிட்டத்தை பிடிச்சி சடக் சடக்கு 2 அடி அடிச்சுட்டு வந்து அவன் சம்பளம் கொடுப்பானா என்ன? அதுவும் சொல்ல போனா அவங்க இன்னும் சொல்ல போனா அந்த கணக்கு, நாள் கணக்கு கூட வைக்க மாட்டாங்க இல்லையா? சேலைன்னா இந்த சேலை இத்தனை சேலை நெய், இத்தனை மீட்டர் நெய்யணும்னு சொல்லி கொடுப்பாங்க. 6 மீட்டர்னா 6 மீட்டர் நெய்ஞ்சு அதை கொண்டு போய் அறுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் தான் காசு இல்லையா? அப்போ நம்ம கண்ணு முன்னாடியே பாவு இருக்குது, எல்லாம் இருக்குது, ஊடை இருக்கு, எல்லாம் இருக்கு, தறி இருக்கு, எல்லாம் போட்டா கூட அது 1 நாள் 1.5 நாள் ஆயிரும்ல. ஒரு 10 மீட்டர் நெய் இருந்தா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை அடிக்கணும், சரியா? அப்படிங்க. அதுக்கப்புறம் தான் அப்புறம் அதை அறுத்து அதுக்கு மடிச்சு பிறகு கொண்டு போய் கொடுத்தா அவன் உடனே கொடுக்க மாட்டான், அந்த வாரத்துல கடைசி நாள் கொடுப்பான்னு நினைக்கிறேன் சம்பளம் இல்லையா? உடனுக்குடனே கொடுத்து வாங்கிக்கலாம், சரியா? இருந்தாலும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சாதானே வாங்க முடியும். 3 சேலைன்னா இதா மிஷின் தெரியா? அப்படி சொல்லு தானே கேட்டேன். என்னடா கைத்தறியில 3 சேலை நெய்றீங்கன்னா அப்ப நான் கை தட்டுவேனே. அது நைட்டு மேல அடிப்பாங்க. நீ என்னமோ எனக்கு தெரியாத மாதிரி சொல்லிக்கிட்டு அதெல்லாம் நைட்டு 10-12 மணி வரைக்கும் அடிப்பாங்க. பகல்ல மொத்தம் 5 சேலை எல்லாம் அடிக்க முடியாதுப்பா கைத்தறியில. காலையில 5 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, நைட்டு 10-11 மணி வரைக்கும் ஓட்டுவாங்க. தெரிஞ்சுக்கோ. அவ்வளவுதான், போதும் எதுக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். சரியா? அதாவது அவங்க எப்படின்னா, தறி ஓட்டுறது வந்து ஒரு பக்கம் ஈஸியா இருந்தா கூட உடல் பலம் வேணும், கால் மூளை செத்து போகும், நின்னுகிட்டே இருக்கணும். 2 தறி ஓட்டுவாங்களா, எதிர 2 தறி போடுவாங்க. ஏன்னா இதுல வந்து 4 தறி எல்லாம் ஓட்ட முடியாது. சேலையில வந்து பேண்டேஜ் இந்த மாதிரினா தான் 8 தறி கூட ஓட்டலாம், 10 தறி கூட ஓட்டலாம், சரியா? சேலையில வேஷ்டியில எல்லாம் 2 தறிக்கு மேல ஓட்ட முடியாது. அதுவும் ஊட ரொம்ப நெருக்கமான ஊடையா வந்துருச்சுன்னு சொன்னா 1 தான் ஓட்ட முடியும். அது எல்லாம் இருக்குது இல்லையா? அப்ப அந்த மாதிரி இருக்குது, செஞ்சாதான் நமக்கான கூலி கையில கிடைக்குது. அப்போ இறைவன்கிட்ட இருந்து நம்ம ஒரு வரம் வாங்கணும் அப்படின்னா, ஒரு அனுக்கிரகம் பெறணும்னா அவ்வளவு ஈஸியா கொடுத்துருவாங்களா என்ன? வந்த உடனே கொடுத்துருவாங்களா? அதுக்கான காலங்கள் தேவைப்படும், நேரங்கள் தேவைப்படும், நாட்கள் தேவைப்படும்.
இது எல்லாம் இருந்தா கூட நாம எப்படி நடந்துக்கிறோம்னு ஒண்ணு இருக்கு. நமக்கு நேரம் இருந்தாலும், நல்ல நேரம்னு வச்சுக்கேன், காலங்கள் நமக்கு சாதகமா இருந்தாலும் இல்லையா, உன் திசை புலன் உனக்கு சாதகமா இருந்தாலும், இந்த மூணு உனக்கு இருக்குன்னு வச்சுக்கோ, உன்னுடைய நடைமுறை, உன்னுடைய தனி மனித ஒழுக்கம், தெய்வீக வழிபாட்டு நெறிமுறை, இதுல நீ சரியா இருக்கியா? இது அதுக்குள்ள இருக்கு. இதெல்லாம் இந்த அது மூணு, இது ரெண்டு, இந்த அஞ்சுல நீ சரியா இருந்தாலும் மாத்திரம்தான் ஒரு 18 மாசத்துக்குள்ள உனக்கு வந்து இப்ப நான் சொன்ன அனுக்கிரகமா இருக்கட்டும், ஒரு ஆசீர்வாதமா இருக்கட்டும், ஒரு இது உனக்கு வந்து உன்னை சேரும். அதுவும் பெருசா எல்லாம் வராது. எப்படி நீ 100 ரூபாய் கேட்டு வர தவம் இருக்கிறன்னு வச்சுக்கேன், இந்த பிரார்த்தனையில பண்றேன்னு வச்சுக்கோ, அப்போ அதுல வந்து 5 ரூபாய் கொடுப்பாங்க. இந்த 18 நாளுக்குள்ளுங்கிறது கணக்கு. ஆமா, அது 18 நாள் இருக்கலாம், 18 வாரமும் இருக்கலாம், 18 மாசமும் இருக்கலாம். உன் நடைமுறையை பொறுத்து இருக்கு. இந்த 5 ரூபாய் வாங்குறதுக்கு 18ல வாங்கக்கூடிய 18 நாள்ல வாங்கக்கூடிய திறமை இருந்தா அதுக்கு சந்தோஷம். புரியுது நான் சொல்றது? குறைஞ்சபட்சம் 18 நாளுக்கு முன்னாடி வாங்க முடியாது. அதுக்கு முன்னாடி வாங்கணும்னா அது வேற மாதிரில பல இது சொல்லியிருக்கு, அந்த மாதிரி போலாம். நம்ம தான் போக மாட்டோம்ல, அதுல இருக்க மாட்டோம்ல. நம்ம நோகாம நோம்பி கும்பிடுறாள் இல்லையா, நொங்கு எடுத்து திங்கிறதுக்கு போல வெட்டி அவங்க கையில எடுத்து கொடுத்தா சாப்பிடுறோங்கிற மாதிரி ஆளுங்க. நம்ம நோண்டி திங்கணும்னா கஷ்டப்படுவோம். ஆனா நோண்டி திங்கிறதுல ருசி அதிகமா இருக்கும். நொங்க பொறுத்தளவுல மேல சீவிட்டு நீங்க விரல விட்டு நோண்டி சாப்பிட்டீங்கன்னா நொங்குனுடைய ருசி ரொம்ப நல்லா இருக்கும். அதே நொங்கா வெளியே எடுத்து சாப்பிட்டோம்னா அந்த ருசி வேற மாதிரி இருக்கும். ஆமா, அதை போய் விரல விட்டு நோண்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது, நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறவங்க. அப்புறம் எப்படி நம்ம வந்து இது நன்மை மாத்திரம் அவ்வளவு வரோம் சீக்கிரமா அதுக்கான கஷ்டத்தைப்பட்டு வாங்கிடுவோமா என்ன? வாங்க முடியாது. ஆனா கிடைக்குமா? கிடைக்கும். எப்படி நீ கேட்கறதுக்கு பதில் கிடைக்கும். நன்மை இருக்கா? இருக்கு. அது நம்ம கையில இருக்கு, அவரவர் கையில இருக்கு. நம்ம கையில இருக்குன்னா நீங்க என்னையும் சேர்த்துக்கிறாதீங்க. நான் யாருக்கிட்டையும் எந்த வரமும் கேட்கவும் மாட்டேன், எனக்கு எது வேணும்னு சொல்லவும் மாட்டேன். புரிஞ்ச